அனைவருக்கும் வணக்கம். பொது தமிழில் முழு மதிப்பெண் எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இயல் வாரியாக தொடர்ச்சியாக வீடியோ கொடுத்துட்டு இருக்கேன். இன்று 6ஆம் வகுப்பு 7ஆம் இயலுக்கான வீடியோ கொடுத்துருக்கேன். முதல் 6 இயல் வீடியோ பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. கவி ஞாயிறு என்னும் அடைமொழி பெற்றவர் யார்? தாராபாரதி. ஆப்ஷன் சி. காந்தியடிகளின் தோற்றத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் எது? மதுரை. ஆப்ஷன் பி. வேலு நாச்சியாரின் தந்தை செல்லமுத்து ஆட்சி செய்த ஊர் எது? ராமநாதபுரம். ஆப்ஷன் டி. வேலு நாச்சியாரின் பெண்கள் படைப்பிரிவுக்கு தலைமையேற்றவர் யார்? குயிலி. ஆப்ஷன் பி. காந்தியடிகள் யாருடைய அடிநிழலிலிருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது என கூறினார்? உவே சாமிநாதர். ஆப்ஷன் சி. எங்கு வாழ்ந்த காலத்தில் காந்தியடிகள் தமிழ் கற்க தொடங்கினார்? தென்னாப்பிரிக்கா. ஆப்ஷன் பி. கீழ்கண்ட நூல்களில் பொருத்தமில்லாதது? நன்னெறி. ஆப்ஷன் பி. தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் தாராபாரதி குறிப்பிடும் நூல் எது? திருக்குறள். ஆப்ஷன் சி. கவிஞர் தாராபாரதியின் இயற்பெயர் என்ன? ராதாகிருஷ்ணன். ஆப்ஷன் சி. காந்தியடிகள் தலைமை வகித்த இலக்கிய மாநாடு 1937 எங்கு நடைபெற்றது? சென்னை. ஆப்ஷன் பி. வீரமங்கை வேலு நாச்சியார் யாரை மணந்து கொண்டார்? முத்துவடுகநாதர். ஆப்ஷன் பி. வேலு நாச்சியாரின் கணவர் கொல்லப்பட்ட ஊர் எது? காளையார் கோவில். ஆப்ஷன் டி. இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். ஆப்ஷன் பி. பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் என 4 வகைப்படும். செயலை குறிக்கும் சொல் டேஷ் எனப்படும். வினைச்சொல் எனப்படும். ஆப்ஷன் பி. பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுங்க. ஓடினான். ஆப்ஷன் டி. சுதேசி நாவாய் சங்கம் என்னும் கப்பல் நிறுவனத்தை பதிவு செய்தவர் யார்? வ.உ. சிதம்பரனார். ஆப்ஷன் பி. காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம் டேஷ் என தாராபாரதி குறிப்பிடுகிறார்? காவிரி கரை என தாராபாரதி குறிப்பிடுகிறார். ஆப்ஷன் டி. கவிஞர் பாரதியாரை இவர் எங்கள் தமிழ்நாட்டு கவிஞர் என்று காந்தியடிகளிடம் கூறியவர் யார்? ராஜாஜி. ஆப்ஷன் பி. வீரமங்கை வேலு நாச்சியாரின் அமைச்சர் யார்? தாண்டவராயர். ஆப்ஷன் சி. முத்துவடுகநாதர் டேஷ் மன்னராவார்? சிவகங்கையின் மன்னராவார். ஆப்ஷன் டி. நம் அரசியாரின் பன்மொழி அறிவு நமக்கு பெரிய நன்மையை தந்திருக்கிறது என வேலு நாச்சியாரை புகழ்ந்து கூறியவர் யார்? சின்னமருது. ஆப்ஷன் பி. தம் உடலில் தீ வைத்துக் கொண்டு ஆயுத கிடங்கில் குதித்து வீரமரணம் அடைந்தவர் யார்? குயிலி. ஆப்ஷன் சி. வ.உ. சிதம்பரனார் சென்னைக்கு செல்லும் போது யாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார்? பாரதியாரை. ஆப்ஷன் சி. தன்மையை மிகுதிப்படுத்த வருவது டேஷ் ஆகும்?
உரிச்சொல்லாகும். ஆப்ஷன் டி. கலைக்கூடமாக காட்சி தருவது டேஷ் என தாராபாரதி குறிப்பிடுகிறார். சிற்பக்கூடம் என குறிப்பிடுகிறார். ஆப்ஷன் ஏ. தமிழ் கையேடு என்னும் நூலை எழுதியவர் யார்? ஜி.யு. போப். ஆப்ஷன் சி. வேலுநாச்சியார் சிவகங்கை கோட்டையை மீட்க திட்டமிட்ட நாள் எது? விஜயதசமி திருநாள். ஆப்ஷன் பி. சுதேசி நாவாய் சங்கம் என்னும் கப்பல் நிறுவனத்தை பதிவு செய்த நாள் எது? 1906 அக்டோபர் 16. ஆப்ஷன் சி. பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் சார்ந்து வரும் சொல் எது? இடைச்சொல். ஆப்ஷன் சி. காந்தியடிகளை பெரிதும் கவர்ந்த நூல் எது? திருக்குறள். ஆப்ஷன் டி. நூலாடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நூல் பிளஸ் ஆடை. ஆப்ஷன் ஏ. பெரும்பாலான மக்கள் இடுப்பில் ஒரு துண்டு மட்டுமே அணிந்து இருப்பதை காந்தியடிகள் கண்ட ஆண்டு எது? 1921. ஆப்ஷன் பி. வேலுநாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு எது? 1780. ஆப்ஷன் டி. வேலுநாச்சியார் எந்த கோட்டையில் தங்கி ஒரு படையை திரட்டி பயிற்சி அளித்தார்? திண்டுக்கல் கோட்டை. ஆப்ஷன் சி. வேலுநாச்சியார் சிவகங்கையை மீட்க 5000 குதிரைப்படை வீரர்களை அனுப்பியவர் யார்? ஹைதர் அலி. ஆப்ஷன் சி. வேலுநாச்சியார் தம் வைத்திருந்த தாலியை எடுத்து யாருடைய நடுக்கல்லுக்கு காணிக்கை செலுத்தினார்? உடையாள். ஆப்ஷன் பி. ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர் யார்? வேலுநாச்சியார். ஆப்ஷன் டி. பொறுத்துக. பெயர்ச்சொல் காலை, வினைச்சொல் எழுது, இடைச்சொல் மற்றொருவர், உரிச்சொல் மாநகரம். வேலுநாச்சியாரின் ஆண்கள் படைப்பிரிவுக்கு தலைமையேற்றவர் யார்? மருது சகோதரர்கள். ஆப்ஷன் சி. காந்தியடிகள் காரைக்குடி சென்றபோது எந்த ஊரில் தங்கினார்? கானாடுகாத்தான். ஆப்ஷன் பி.